ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். முன்னேற முடியாம பதற்றமா இருக்கீங்களோ? நாளைக்கு எப்படி நடக்கும், அடுத்த மாசம் எப்படி நடக்கும், அடுத்த வருஷம் எப்படி நடக்கும், புது வருஷத்தை ஆரம்பிச்சிட்டோம், சில நாட்கள் போயிட்டு யோசித்து போயிருக்கீங்களோ? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் நடத்துவார்ங்கிற தைரியத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் போஷிப்பார்ங்கிற தைரியத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ங்கிற தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அவர் யெகோவா ஈரே என்கிற தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அவர் எபனேசர்ங்கிற தைரியத்தை விட்டு விடாதீர்கள். என் ஆண்டவர் இம்மானுவேல்ங்கிற தைரியத்தை விட்டு விடாதீர்கள். என் குடும்பத்தை நடத்துவார், தொழிலை நடத்துவார், வியாபாரத்தை நடத்துவார், விவசாயத்தை நடத்துவார், என் கல்வியை நடத்துவார் என்ற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டிருந்த போது உடைமைகளை இழந்தார்கள், உணவை இழந்தார்கள், சொத்தை இழந்தார்கள், தூக்கத்தை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், பலனை இழந்தார்கள். இனி இப்படியே போயிட்டா உலகம் அழிஞ்சு போமோ என்கிற எண்ணத்தில் இருந்தபோது, இனி எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ முடியுமோ என்கிற எண்ணம் இருந்தபோது அமெரிக்காவும் துடித்து போனது. தன்னுடைய இராணுவ வீரர்கள் எல்லாம் அவர்கள் தைரியப்படுத்தினார்கள். அமெரிக்காவுக்கு வேவு பார்க்க சிலரை அனுப்ப முன் வந்தார்கள். யாரும் போகவில்லை, பயந்து விட்டார்கள். ஜார்ஜ் என்கிற ஒரு மனிதனுடைய தலைமையில் அவர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் என்ற ஒரு விசுவாசி, ஒரு 12 பேர் சேர்ந்து போனார்கள். அவங்க போயிட்டு வந்து ரகசியமாய் அறிவித்தார்கள், 1 step forward, சற்று முன்னேறுங்கள். அவ்வளவுதான். யுத்தம் முடிவுக்கு வந்தது, ஒரு பெரிய சமாதானம் வந்தது. அது சரி என்று நான் முன்மொழியவில்லை. ஒருவேளை தவறுதான். ஹிரோஷிமா நாகசாயிலே ஒரு குண்டு போடப்பட்டது, யுத்தம் அதோடு ஓய்ந்தது. இந்த முறையும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எங்கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள் 100 முறை உலகத்தை அழிக்கலாம், ஆனால் முழு உலகத்திலும் அணு ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்று அவர் சொன்னார். நியூஸ்ல வந்த உண்மை. 1 step forward, ஒரு அடி முன்னேறுங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தில் ஒரு அடி முன்னேறுங்கள், விசுவாசத்தில் ஒரு அடி முன்னேறுங்கள், தைரியத்தில் ஒரு அடி முன்னேறுங்கள், உங்க தொழிலில் ஒரு அடி முன்னேறுங்கள், படிப்பில் ஒரு அடி முன்னேறுங்கள். வெற்றி நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க. 1 step forward, ஒரு அடி முன்னால் எடுத்து வைங்க, யோர்தான் பிரியும். ஒரு அடி முன்னால் எடுத்து வைங்க, எரிகோ தகர்ந்து விழும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் மதுரமாய் மாறும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். இயேசுவை சார்ந்து ஒரு அடி முன்னால வைங்க, பின்னால போகாதுங்க. சிங்கம் என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் பின்னடையாது. ஹல்லேலூயா. பின் வாங்கி போனால் அவன் மேல ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கிருபைதான். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.